ஓகே, இனிமே நாங்கள் பேரெல்லாம் கேட்டாச்சு. அப்ப இனி எல்லாரும் மியூட் பண்ணுங்க எல்லாரும். சரியோ? இனி திருக்குறள் தொடங்க போறோம். திருக்குறள் தொடங்க முதல் நாங்கள் என்ன செய்ய வேணும்? வணக்கம் செய்ய வேணும். என்ன செய்ய வேணும்? வணக்கம். வணக்கம் செய்ய முதல் நாங்க என்ன செய்ய வேணும்? கண்ணை மூடிக்கொண்டு இப்படியே தியானம் போல அப்படியே மூச்சை விட்டு இழுக்கலாம். சரியோ? சரியோ? ஓகே. அப்ப எல்லாரும் இப்படி கையை வச்சுக்கோங்க, இப்படி கையை வைங்க. இப்படி முதல்ல இப்படி ரெண்டு எல்லாம் இப்படி பிரிச்சு வச்சக்கூடாது, பிரிக்கப்படாது. உண்டா நதீஷ்குமார், சர்வின் நதீஷ்குமார், விரல் இப்படி வச்சிருக்க கூடாத பூ உண்டா வச்சுக்கொள்ளணும். எல்லாரும் அப்படியே திருப்பி வைங்க, திருப்புங்க, அப்படியே கீழே வையுங்க, அப்படியே கீழே வைங்க. கண்ணை மூடிக்கொண்டிருங்க, நிமிந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி. ஓகே, அப்படியே வச்சு நீங்கள் மூச்சு விடைக்குள்ள அந்த மூச்சை பார்க்க வேணும். அண்ணாந்து இப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, குரல் வேற யாக்குது இல்ல டீச்சர் சொல்ல. ஹலோ, எல்லாரும் இப்படி நிமிந்து இருக்கணும். இப்படி வச்சிருக்க கூடாது, தலையை இப்படியும் வச்சிருக்க கூடாது, நிமித்து வச்சுக்கணும். சரியோ? சரி, அப்ப நீங்க சுவாசிக்கக்குள்ள சுவாசத்தை தான் பார்க்க வேணும். Respiration. Vous allez concentrer c'est quoi? C'est la respiration. அதை எப்படி தமிழ்ல சொல்றோம்? நாங்கள் இந்த சுவாசத்தை கவனிக்க வேணும். என்னத்தை கவனிக்கிறது? சரி, concentré la respiration. ஓகே, கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே பாருங்க டீச்சர் சொல்லும் வரையும். எல்லாம் கண்ணை திறந்து இப்படியே கும்பிடுங்கோ. டீச்சர் சொல்லித்தாரதை சொல்லணும். சரி, என்ன செய்யணும்? சொல்லித்தாரத்தை ஓகே. மாத்ரு சொல்லுங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் சொல்லணும். மாத்ரு தேவோ பவ. அன்னையை தெய்வமாக போற்றுவோம். அப்ப சொல்லுவானு பித்ரு சொல்லுங்க. பித்ரு தேவோ பவ. தந்தையை தெய்வமாக போற்றுவோம். ஆச்சாரிய தேவோ பவ. குருவை தெய்வமாக போற்றுவோம். அடுத்தது என்ன பூ? லெவன் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. சொல்லுங்க, அடுத்தது என்ன? அதிதி தேவோ பவ. என்றால் விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம். சரியோ? அடுத்தது கேள்வி நாங்கள் படிப்போம். இப்ப இத டீச்சர் என்னன்னு சொல்லித்தாங்க. உங்களுக்கு தெரியுமோ? மாதாவை தெய்வமாக போற்றுவோம் அல்லது அன்னையை தெய்வமாக போற்றுவோம் என்னன்னு தெரியுமோ? தெரிஞ்சா எப்படி கையை வச்சு கொள்ளுங்க. தெரிஞ்சாங்க. அன்னை என்றால் யார் பாரிஷா? அன்னை அப்பா, அம்மா. சாரி, அம்மா. தருஷ்மன், சகீனா சொல்லுங்க. அன்னை என்றால் யார்? அண்ணா. அம்மா. கட்டிக்காரி பாரிஷா, கட்டிக்காரி. சரியோ? நீங்க அப்பான்னு சொல்லி கொடுத்தா அம்மான்னு சொன்னீங்களே, என்ன கட்டிக்காரி. ஓகே, வடிவா கேளுங்க. அன்னை என்றால் யார்?
அம்மா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அன்னை என்றால் யார்? அம்மாவை நாங்கள் எப்படி போற்ற வேணும்? அவோட சொல்லு கேட்டு அவோட சண்டை பிடிக்காமல் நாங்கள் போற்ற வேணும். நல்ல நாளுகள்ல உங்களோட பிறந்த நாளுகள்ல எல்லாம் அம்மாட்டே ஆசீர்வாதம் வாங்கணும். அவன் காலில் தொட்டு இப்படி செய்யல அம்மா உங்களை ஆசீர்வதிப்பா, நல்லா இருங்கன்னு சொல்லுவா. சரியோ? நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் அவையில என்ன மாதிரி இருக்கணும்? அவன் சொல்லு கேட்டு கேட்டு அவன் மனம் நோகாமல், அம்மான்ற மனசு நோகாமல் நடக்க வேணும். அதுதான் மாத்ரு தேவோ பவ. வணங்கிட்டோ? அதாவது அன்னையை, அன்னை என்றால் என்ன இப்ப சொன்னாங்க? அம்மாவை தெய்வமாக போற்றுவோம் என்றால் என்ன செய்ய வேணும்? நாங்கள் அம்மாண்ட திருப்பி சொல்ல வேணும். என்ன செய்ய வேணும்? அம்மாண்ட சொல்லு கேட்டு நடக்க வேணும். அதே அவையில நாங்கள் வணங்கினதுக்கு சமன். அம்மாவை வணங்குறதுக்கு எது சமன்? அவையில சொல்லு கேட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க? பித்ரு தேவோ பவ. வடிவாக்கு எழுங்கோ என்றால் தந்தையை தெய்வமாக போற்றுவோம். யாரது தந்தை என்றால் யாருக்கு தெரியும்? கையை காட்டுவோம். லவின் சொல்லுங்க பாபு. லர்வின் சொல்லுங்க பாபு. அப்பா. சரியாம்மா? கஜூரி, ஹர்ஷா, பாரத் உங்களுக்கு தெரியும். லவின் தெரியுமா? அப்ப என்னது? தந்தை என்றால் தந்தை அல்லது பிதா. தந்தை அல்லது என்றால் யார்? அப்பாவையும் தெய்வமாக போற்றுவோம். அவரையும் நீங்கள் பிறந்த நாள் அப்படியா நேரத்துல அவை என்ற பாதத்தில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம். வளமையா நீங்க என்ன செய்ய வேணும்? அவன் சொல்லு கேட்டு, அப்பான்னு சொல்லு கேட்டு அது மூன்றாவதா என்ன சொன்னாங்கல்ல? அவன் ஆச்சாரிய தெய்வோ பவ. ஆச்சாரிய தேவோ பவண்டா என்ன சொன்னான்? டீச்சர் என்ன சொன்னவா? குருவை தெய்வமாக போற்றுவோம். யாரது குரு? டீச்சர். கதைக்கப்படாது, கை காட்டவனும் டீச்சர் கேட்பா. ஓகே, கிருஷ்ணா சொல்லுங்க. டீச்சர். சரியா? குரு என்றால் யார்? ஆசிரியர். சரியோ? ஆசிரியர். குரு என்றால் ஆசிரியர். அப்படின்னு சொல்லி சொன்னால் அவைஎன்று சொல்லு கேட்டும் நடக்க வேண்டும். அவையிலே தெய்வமாக போற்றுவோம் என்றாலும் என்ன? ஆசீர்வாதமும் நாங்கள் பெற வேண்டும். சரியோ? பதைக்கப்படாது. அடுத்தது என்ன சொன்னாங்க? அதிதி தேவோ பவ. அதிதி என்றால் விருந்தினர். அது என்னது விருந்தினர்? கையை காட்டுங்க. பரத், வீட்டுக்கு வாராக்கள். லவன், வீட்டுல வருகிறவர்கள். எங்களோட வீட்டுக்கு வர விருந்தினர்கள். அதாவது உங்களோட வீட்டுல விசிட் பண்ண என்ன? நரேஷ்குமார் கொஞ்சம் மூவ் பண்ற மாதிரி இருக்கு. தோப்பு கரணம் போட வச்சு போடுவா டீச்சர். ஓகே டீச்சர் சொன்னபடி எல்லாரும் இந்த கையை இப்படி வச்சு கொடுங்க. மூடிக்கொண்டு ஆடாமல் அசையாமல் இருக்க வேணும். இல்லைண்டா தோப்பு கரணம் போட வேணும். சர்வின் நரேஷ்குமார் கதைக்கப்படாது. அம்மாவும் கதைக்கப்படா, ஒரு தரம் கதைக்கப்படாது கிளாஸ்ல. யாரும் கதைக்கலாமோ? அப்ப இப்ப என்ன நாங்க சொன்னாங்க? விருந்தினரையும் என்ன செய்ய வேணும்? நாங்கள் மதித்து வீட்டுக்கு விருந்தினர் வரைக்க உங்களோட வீட்ட நீங்கள் அவையோட கதைக்காமல், அவைக்கு வணக்கம் சொல்லாமல், பேசாம கூட பாடல இருக்கலாமோ? அவையிலையும் மதிச்சு நடக்க வேணும்ன்றதுதான் இன்றைக்கு இப்ப இதுல படிச்சு இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு விளங்கிச்சு. அப்ப ஆறாறு நாங்கள் தெய்வமாக போற்ற வேண்டும். முதல்ல சொல்லுங்க. கடவுள் மாதிரி போற்றுவோம். கடவுளை நீங்க கோயில் எப்படி கும்பிடுறீங்களோ அதே போல அவைகளுக்கு மரியாதை கொடுத்து அவைகளுக்கு வணக்கம் சொல்லுவோம். இதுதான் நாங்கள் கடவுள்
அதாவது முதல் வணக்கம். அடுத்தது இப்பதான் திருக்குறளுக்கு போகிறோம். சரியோ, நாங்க இப்ப என்ன படிக்க போறோம்? திருக்குறள் படிக்க போறோம். திருக்குறளை இயற்றியவர் யார்? தெரிஞ்சார்கள் கத்தப்படாது, கையை வச்சுக்கணும், தெரிஞ்சவை மட்டும். திருக்குறளை இயற்றியவர் லவின் தர்வின் சொல்லுங்க போ. திருவள்ளுவர். கஜூரி கஜூரே எல்லாம். ஓகே, கிருஷ்யா, திருவள்ளுவர். பாரிஷா, திருவள்ளுவர். தேவேனா, திருவள்ளுவர். சஹீனா, திருவள்ளுவர். லவின், திருவள்ளுவர். பாரித், திருவள்ளுவர். அப்பு, கஜூரி, சபரி, திருவள்ளுவர். திருவள்ளுவர். மற்றவர்களுக்கு தெரியாதோ? இப்ப சொல்லலாம் தானே நீங்கள். யார் திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். ஓகே, திவிஷா, திவாஸ், திருவள்ளுவர். லருஷன், திருவள்ளுவர். திருப்பி எல்லாரும் வாயில சொல்லுங்க. யார் திருக்குறளை இயற்றியவர்? திருவள்ளுவர். இப்படிதான் இருப்பார். தெரியுதோ படம்? இப்படி படம் பார்த்திருக்கிறீங்களோ? அப்ப திருவள்ளுவர் இப்படி தாடி வச்சுக்கொண்டு, இப்படி ஒரு கொண்டை வச்சுக்கொண்டு இப்படித்தான் இருப்பார். கையில என்ன வச்சிருக்கிறார் தெரியுதோ? என்ன கையில வச்சிருக்கிறார்? கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அந்த காலத்துல படிக்கிறதுக்கு பதிலா, புத்தகம் கோப்பி வச்சுக்கிறதுக்கு பதிலா ஒரு ஓலை ஒன்றில ஏட்டுல தான் எழுதி படிக்கிறது. ஏடு என்று சொல்றோம். அதுக்கு என்ன பெயர்? ஓகே, சரி. அப்ப டீச்சர் உங்களுக்கு காட்டணும் வடிவா. ஏழையும் காட்டி விட்டா தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? வடிவா விளங்கும். உங்களுக்கு வடிவா கேளுங்கோ. இப்ப தெரியுதோ படத்துல? இதுதான் ஏடு. அந்த தெரியுதோ மவுஸ் டீச்சர் காட்டுறது? இப்படி கண்டிருக்கிறீங்களோ ஏடு? கையில திருவள்ளுவர் என்ன வச்சிருக்கிறார்? இது நாங்கள் பென்சில் என்று சொல்லுவோம், பேனை என்று சொல்லுவோம், வடிவாக எழுதுவோம். அது அந்த காலத்தில் எழுத்தாணி என்று சொல்றது. எப்படி சொல்றது? அந்த காலத்துல கொப்பி புத்தகம் ஒன்றும் இல்ல. அப்ப அவை எழுதினது என்னத்தால? ஏட்டில. ஏட்டில எழுதுவினம், எழுத்தாணியால எழுதுவினம். ஏட்டில எழுதுறது என்னத்தால எழுதுவினம்? இதுதான் திருவள்ளுவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அவர் என்னத்தில் அவர் கொப்பி பேன பென்சில் வச்சு எழுதினவரோ அந்த காலம்? அவர் என்னத்தில் எழுதினவர்? என்னத்தால எழுதினவர்? என்னத்தில் எழுதினவர்? கொப்பி பேனையில் கொப்பியில் எழுதினவரோ? விளங்கிச்சோம் இப்ப? சரி, அப்ப திருவள்ளுவரை பற்றி இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு. அடுத்தது ஒரு கேள்வி. திருக்குறள் எத்தனையாவது அடுத்தது படிப்போம். இன்றைக்கு நாங்க படிக்க போறோம். உங்களுக்கு ஒரு குறளை சொல்லி தந்துட்டு விடுறேன். சரியோ? அதாவது இன்றைக்கு படிக்க போற அதிகாரம் முதலாவது அதிகாரம். எத்தனையாவது அதிகாரம் படிக்க போறோம்? முதலாவது. வடிவாக்கெழுங்கோ அதிகாரம் என்று சொல்லி ரிப்பீட் பண்றது இல்ல, நீங்க கேட்கணும் டீச்சர் என்ன சொல்றாங்க. அதிகாரம் என்றால் அதுல 10 குறள் இருக்கும். எத்தனை குறள்கள் இருக்கும்? 10 குறள்கள் சேர்ந்தால்தான் அதுக்கு என்ன பெயர்? ஒரு அதிகாரம். அப்ப விளங்கிச்சோ? ஒரு அதிகாரத்தில எத்தனை குறள் இருக்கு தர்வேன்? 10 குறள். 10 குறள். அப்ப இந்த 10 குறள் சேர்ந்த அதாவது அதிகாரம். என்ன அதிகாரம் இன்னைக்கு படிக்க போறோம்?
முதலாவது அதிகாரத்துக்கு என்ன பெயர்? கடவுள் வாழ்த்து. வாழ்த்து எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். வில்லியம் சொல்லிட்டாங்க, எங்க கிளாஸுக்கு வந்ததுல பிரயோசனம் இல்ல. திரிஷா வாய் திறக்கிறத காணையில் இந்த திவாஸ். இன்றைக்கு படிக்க போற அதிகாரத்துக்கு என்ன பெயர்? அது எத்தனையாவது அதிகாரம்? முதலாவது அதிகாரம். அதாவது அந்த அதிகாரத்துல கடவுள் வாழ்த்து, அதாவது நாங்கள் கடவுளை எப்படி வணங்க வேணும், ஏன் வணங்க வேணும், அந்த விஷயங்களை சொல்லி கடவுள் என்றால் என்ன என்று எல்லாம் சொல்றது. அப்ப உங்களுக்கு நீங்கள் கடவுள் என்றால் என்ன நினைச்சு வச்சிருப்பீங்க? சும்மா சிவபெருமான், கிறிஸ்து, அல்லாஹ் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கீங்களோ கடவுள் என்றா? இல்ல. இல்ல. எல்லாரும் அது ஒரு பிரிவா வச்சிருக்கிறோம். ஆனா எல்லாம் சேர்ந்தது. அதாவது இந்த எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் முதல் எழுத்தா இருக்கிறது இது ஆனா. தமிழ்ல ஆ என்றால் எல்லா மொழியிலே ஆ என்றால் என்ன? பிரெஞ்சுலே ஆ என்ன? தமிழ்லையும் ஆ, ஆங்கிலத்திலையும் எப்படி சொல்றோம்? ஏ. அப்படி அந்த முதலாவது எழுத்து தான், அந்த எழுத்துல இருந்தா மிச்சம் எல்லாமே வந்தது. மிச்ச எழுத்துக்கள் அதான் தொடக்கம். என்ன முதலாவது எழுத்து? என்ன? அதே போலத்தான் இந்த உலகத்தில எல்லாம் இந்த என்ன வந்தாலும் இது கடல், ஆறு, குளம், மரம், செடி, கொடி, நாங்கள் எல்லாத்துக்கும் ஆரம்பம் கொண்டு இருக்க வேண்டும். என்ன? Il faut avoir un commencement. Ouais. Oui. Pour les êtres vivants. Vous savez compris qu'est-ce que ça veut dire? Pour les êtres vivants. என்னது? உயிரோட இருக்கிற அனைத்து உயிர்கள். என்ன எத்ரு வீவாண்டா? என்ன ஆடு, மாடு, குதிரை, மனிதர் எல்லாம் எத்ரு வீவான். என்ன அப்ப அதெல்லாம் முதல் தோன்றதுக்கு முன்னுக்கு இந்த எழுத்துக்களுக்கு எல்லாம் ஆனா இருக்கிறது போல இந்த எத்ரு வீவான் தொடங்குறதுக்கு முன்னுக்கும் ஒரு ஒன்று இருந்திருக்க வேணும். என்ன ஒன்று இல்லாம தொடங்கியலாம் தானே போவோம் இல்லையா? அதைத்தான் அந்த தொடங்குறதைத்தான் நாங்கள் என்ன பெயர் வச்சிருக்கிறோம்? கடவுள். என்னது நாங்க சொல்றோம்? கடவுள். அப்ப இதுதான் கடவுள். அப்ப இந்த கடவுளை வாழ்த்து. எப்படி நாங்க கடவுளை வணங்குவோம் அப்படின்ற சொல்லுது. ஆனபடியா முதலாவது குறள் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால் இதைத்தான் இப்ப டீச்சர் சொன்ன கருத்தை தான் அந்த குறள் சொல்ல போகுது. இந்த குறள் இந்த கருத்து விளங்கி இருக்கோம். என்ன டீச்சர் சொல்லி இருக்கிறாண்டு? யார் திருப்பி சொல்லுவீங்க இத? அந்த டீச்சர் சொன்ன கருத்தை கையை காணலாம். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இத தொடங்குறதுக்கு மனிதர்கள் முதல் உதாரணம் சொல்ல வேணும். எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் ஆனாவிலிருந்து தான் தொடங்குது. அதே போல உயிரினங்கள் எல்லாம் ஆதி பகவனிலிருந்து தொடங்குது. இறைவன் என்ற சரியோ? சொல்லுங்க. எழுத்துக்கள் எல்லாம் ஆனார தொடங்குற போல மனிதர்கள் எல்லாம் உயிர்கள் இல்ல இல்லையா? உயிர் எத்ரு வீவாண்டால் என்ன? மனிதர் மட்டும் எத்ரு வீவா? உயிர்கள் எல்லாம் இறைவனிலே ஒரு ஆதியிலிருந்து, இப்படி சொல்லுங்க, ஆதியிலிருந்து தொடங்க வேணும். அதைத்தான் நாங்க இறைவனா சொல்றோம். மலைச்சோ சொல்லுவீங்களோ? யாரை சொல்ல தெரியுமோ? சொல்லுங்க. எல்லா மொழிகளுக்கும் ஆயிலிருந்துதான் தொடங்கினது. மற்றது அதே போல எல்லா உயிர்களும் கடவுளிலிருந்துதான் தொடங்கின. சரியோ? எல்லாரும் முழங்கிருக்கோ? இது நீங்க இப்ப உங்களுக்கு சொல்ல தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. ரித்தீஸ் qu'est-ce que ça dit de rester comme ça?
ப்ளீஸ். திருக்குறள் கிளாஸ்லயும் தோப்பு காரணம் டிஷர்ட் எல்லாம் சுருங்கி இருக்கு, அதை எடுத்து விடலாம். கைய வச்சு கொண்டிருக்கோம். சரியோ? அப்ப எழுத்துக்கள் எல்லாம் ஆனாவிலிருந்து தொடங்கின மாதிரி இந்த உயிர்கள் எல்லாம் அந்த தொடங்கி இருக்கு. அப்ப இந்த பொருளை தான் நீங்க இன்றைக்கு ஒரு பொருள் தான் டீச்சர் தர போறேன், அதுல போடுவேன், உங்களோட குரூப்ல போடுவா டீச்சர். இந்த நாளுக்கு மேல நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல விடணும். விளங்கிச்சோ? அப்ப வாட்ஸ்அப்ல விடணும். அப்ப நீங்க அந்த டேட்டுக்குள்ள விடாட்டி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. அந்த டேட்டுக்குள்ள நீங்க விடாட்டி பனிஷ்மெண்ட் இருக்கு. வடிவா கேளுங்க, உங்களுக்கு தெரியும். முதலாவது குரல் இருக்கும் டீச்சர் இதுக்கு சொல்றேன்னு கேளுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதான் குரல் படிக்க போறோம். சரியோ? இந்த டீச்சர் ஒருக்கா சொல்லித்தாரன்னு கேளுங்க. அகர பாடமாய் கொண்டே வந்துட்டீங்களே, நல்ல விஷயம். அது பாடம் உங்களுக்கு எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு பாடம்? நமக்கான பேருக்கு பாடம் இல்லை, ஆனபடியே தரவேணும். சரியோ? அப்ப டீச்சர் சொல்லி தரத மட்டும்தான் சொல்ல வேணும். டீச்சரை தான் நீங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப எல்லாரும் கையை விட்டுட்டு டீச்சர் சொல்ல போல இருங்க. எல்லாரும் காதால கேட்டு டீச்சர் சொல்ல கேட்டு படிக்க வேணும். இதைத்தான் டீச்சர் சொன்னவா, குருவை தெய்வமாக போற்றுவோம். என்ன டீச்சர் சொல்லி தந்தவா? ரெண்டா என்ன செய்ய வேணும்? டீச்சர் சொல்றதான் நீங்கள் செய்ய வேணும். கொட்டாவி விடுறாக்களுக்கு தோப்புகரணம் இருக்கு பாரு, கவனமா இருக்க வேணும். சரியோ? அப்ப படிவா கேளுங்க. அகர முதல, எல்லாரும் புத்தகத்தை மூடுங்கோ. காதால கேட்க வேணும், ஒரு தரம் பார்க்க கூடாது. ஒரு தரம் பார்க்க கூடாது. ரெண்டா மூளை வேலை செய்யாது. நீங்கள் அவங்க பார்த்தால் மூளை வேலை செய்யாது. டீச்சர் உங்களை மூளையை வேலை செய்ய பண்றதே தவிர அதை பார்த்து சொல்லி நீங்க பார்த்து சொன்னால் மூளை ஓஃப். மூளை என்ன செய்யும்? மூளை வேலை செய்யாட்டி என்ன செய்வீங்கள்? கொட்டாவி விடுவீங்க. மூளை வேலை செய்யாட்டி என்ன செய்வீர்கள்? ஒரு தரம் கோப்பி பார்க்கப்படாது, எல்லாம் தூரத்துல வச்சுக் கொள்ளணும். யாராவது பார்த்தா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட். டீச்சர் சொல்றதை கேட்டு திருப்பி சொல்லுவோம். சரியோ? நிமிந்திருக்கலாம் பாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரியோ? இதே போல நீங்க பாடமாக்கி, இன்றைக்கு ஒரு குரல் தான், இதை பாடமாக்கி என்ன செய்வீங்கள்? உங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு, அம்மா தெரியும். அந்த குரூப்ல சரியோ? டீச்சரும் இந்த திருப்பி இந்த கிளாஸையே திருப்பி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறா, திருப்பி போடுவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? திருப்பி டீச்சர் என்ன சொன்னான்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங்க கேட்க வேணும். என்ன செய்ய வேணும்? சவரி கவனம் தோப்பு காரணம் கொட்டாவி விட்டார். சரியோ? அப்ப இந்த ரெக்கார்டிங்க நீங்க திருப்பி கேட்க வேணும். கேட்டால் அடுத்த முறை கேள்வி கேட்பா டீச்சர். இதுல டீச்சர் அடுத்த முறை அதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும்? அந்த ரெக்கார்டிங்க சரியோ? அப்ப இன்னைக்கு இந்த ஒரு குரல் மிச்ச விஷயங்கள் படிச்சாங்க. என்ன சொன்னாங்க? திருவள்ளுவர் பற்றி சொன்னாங்களே. என்ன என்ன படிச்சாங்க? அம்மா அப்பா.
அம்மா அப்பா அப்பா குரு எல்லாரையும் மதிக்க வேண்டும். சரி, எல்லாரையும் தெய்வமாக போற்றும். வேற என்ன படிச்சீங்க? அதிகாரம். ஒரு அதிகாரத்தில் எத்தனை குறள்கள்? 10 குறள். அப்ப இன்றைக்கு நாங்க படிக்கிற அதிகாரத்துக்கு என்ன பெயர்? கடவுள் வாழ்த்து. இதெல்லாம் கேள்வி. அடுத்த முறை கேட்பேன். ஒவ்வொரு தரையும் கேட்கக்குள்ள பதில் சொல்லாட்டி என்ன செய்வோம்? அடுத்த முறை கொட்டாவி உருறாக்களும் தோப்புக்கரணம். கவனமா இருக்கும். ஏன் தோப்புக்கரணம்? மூளைவேலை செய்யாட்டிதான் தோப்புக்கரணம். கொட்டாவிவர். அப்ப நீங்க கவனிக்க இல்லைன்னு அர்த்தம். கொட்டாவி விட்டா என்ன விஷயம்? சரியோ? அப்ப நாங்க இப்ப என்ன சொல்லுவோம்? நன்றி வணக்கம் பிள்ளைகள். அப்ப குரூப்ல பிள்ளைகளுக்கு போட்டுவோம். சரியோ? ஓம் பாய்.